நிறைய சம்பாதிக்கிறதா, வீடு காரன் வாங்குறதா, அதுவும் தெரியல. ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு டைம் இருக்கு. ஆனா குழந்தைக்கு அப்படி இல்லல்ல. இந்த ஏஜ்லயே அந்த டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்ளோ டீப்பா யோசிக்கிற? இப்ப நீ என்ன டிசைட் பண்ணிருக்க? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் தோணல. நான் முன்னாடியே சொன்ன டிசிஷன்ல எந்த சேஞ்சும் இல்ல. ஏன் ஸ்ருதி இப்படி சொல்ற? நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு உனக்கு தோணவே தோணாதா? தோணலையே. ஸ்ருதி நல்லா யோசிச்சு எவ்வளவு யோசிச்சாலும் என்னோட ஸ்டாண்ட் இதுதான். அப்படி உனக்கு குழந்தை வேணும்னா அடாப்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எனக்கு ஓகே தான். அது மட்டும் தான் என்னால பண்ண முடியும். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். நீ வேற மூட்ல இருக்கேன்னு தெரியுது. நீ டிஸ்டன்ஸ்லயே இரு. பாஸ் உங்க வைஃப் வராங்க பாஸ். ரோகிணியா? யோ, உன் பழைய வைஃப் இல்லையா, புது வைஃப் கனகா. கனகாவா? 1 2 3. அவ எதுக்கு இங்க வரா? ஏன் ஹஸ்பண்ட பார்க்க வைஃப் வரக்கூடாதா? சும்மா இருக்கு ப்ரோ. ஹாய் ஹஸ்பண்ட். மெதுவா பேசு. நான் ஏன் மெதுவா பேசணும்? கஸ்டமர்லாம் இருக்காங்கல்ல. கஸ்டமர்ஸ் எல்லாரும் வெளிய போங்க. போங்க போங்க. நான் ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும். இங்க வா. சரி நீங்க உங்க வேலைய பாருங்க. ஐயோ, எதுக்குமா வந்த? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. அம்மா கிட்ட ஹஸ்பண்ட பார்க்கணும்னு சொன்னா அவங்க போன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்தேன். சார், மேடம் உங்களை பார்க்கணும் ஆசைப்பட்டாங்க சார். அதான் வேதியா மேடம் கூப்பிட்டு போக சொன்னாங்க சார். அதனால தான் சார் நான் கூப்பிட்டு வந்தேன். நானே வரேன்னு சொன்னேன்ல, நீ ஏன் இங்க வந்த? இங்க தானே ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு, நீயும் இருக்க. அப்புறம் என்னம்மா, ஜூஸ் தானே? வரும். குட் அங்கிள். நான் ஃப்ரிட்ஜ் பாக்குறேன். பாப்பரப்பா மனோஜ் சார், என்ன உங்க வைஃப் வந்திருக்காங்க போல? ஃப்ரிட்ஜ் பார்க்க வந்திருக்காங்க சார். பணம் வந்துருச்சா? அவங்க அம்மா கொடுத்துட்டாங்களா? இன்னும் வரல சார். சீக்கிரம் பணத்தை வாங்கிடுங்க. உங்க ஜாதகப்படி இந்நேரம் லட்சுமி உங்க கைக்கு வந்திருக்கணும். அப்படிதான் நடக்கும்னு சொல்றீங்க, ஆனா பணம் வர மாட்டேங்குது. என்ன பண்றது? இதுல எல்லா கிரகமும் நெருக்கமா இருக்குன்னு வர சொன்னீங்க, ஒன்னையும் காணும். கவலைப்படாதீங்க பாப்பரப்பா மனோஜ். பணம் அதிர்ஷ்ட லட்சுமி உங்களை தேடி வரும். ப்ரோ, உங்க வைஃப் வராங்க. அதான் அப்பயே வந்து ஃப்ரிட்ஜ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். பாஸ், வைஃப் நம்பர் 1 ரோகிணி வராங்க. இது ரோகிணியா? இவ எதுக்கு இப்ப இங்க வரா? மேஜிக் மேக்கப். ஹாய் கனகா. எனக்கு அன்னைக்கு மேக்கப் போட்ட மாதிரி இப்பவும் போட்டு விடுறியா? ப்ரோ, உங்க ரெண்டு வைஃபும் நல்லா சிங்க் ஆயிட்டாங்க போல. போட்டு விடு. இல்லம்மா, இன்னைக்கு எனக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் அங்க போகணும். உனக்கு நான் இன்னொரு நாள் வந்து போட்டு விடவா? ஓகே சரி. ஏய் மனோஜ், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். வந்து வாங்கி கொடு. இப்பவே வேணும், வாங்கி கொடு. ப்ரோ, வாங்கி கொடு. நீங்க போய் ஃப்ரிட்ஜ்ல இருங்க, நான் வாங்கிட்டு வந்துறேன். பட்டர்ஸ்காட்ச் எல்லாமே வாங்கி தரேன், நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காருங்க. வாங்க. சரி. மனோஜ், அந்த பொண்ணு எங்க? அவ எதுக்கு வந்து உன்கிட்ட ஐஸ்கிரீம் கேக்குறா? நான் தான் ஷோரூமோட ஓனர், நம்மளுக்கு தெரியும், அதான் கேக்குறான். அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? அது பொருள் வாங்க. அந்த பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ எப்படி பொருள் வாங்க வருவா? அவளுக்கு தானே வாங்க தெரியாது, அவ ஹஸ்பண்டுக்கு தெரியும்ல. ஹஸ்பண்டா? ஆமா, அவ ஹஸ்பண்டோட தான் வந்திருக்கா. யார் அவங்க ஹஸ்பண்ட்? ஹாய் சார். ஹாய். நீங்க தான் அவங்க ஹஸ்பண்டா? ஆமா, நான் தான். ஓ, உங்க மேரேஜ்க்கு நான் தான் உங்களுக்கு மேக்கப் போட்டேன். அப்போ உங்க மேரேஜ் என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. மனோஜ், சொல்லு ரோகிணி. நான் கேட்ட பணத்தை கொடுத்ததும் நமக்கு டிவோர்ஸ் ஆயிடும். அப்புறம் நான் இந்த ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். இங்கே இருக்கலாமே, ஏன் ஊரை விட்டு போற? இல்ல மனோஜ், அது செட் ஆகாது. வேற ஊர்ல வேலைக்கு கூட பேசிட்டேன். நீ சீக்கிரம் பணத்தை கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்போனா கைக்கு பணம் வந்துடும், கவலைப்படாத. சீக்கிரம் பணத்தை கொடுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ். அப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைச்சுக்காத. எனக்கு நிஜமாவே இந்த பணம் தேவைப்படுது, அதான். சே, நான் அப்படிலாம் நினைக்கல. ஒரு சிச்சுவேஷன் எனக்கு புரியுது ரோகிணி, நான் சீக்கிரம் கொடுத்துறேன். ஆனா நீ ஊரை விட்டு போய் தான் ஆகணுமா? இனிமே பாத்துக்கவே முடியாது இல்ல? டிவோர்ஸ் ஆனதும் உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் எப்படி பார்க்க முடியும்? உனக்கு நான் யாரோ, எனக்கு நீ யாரோ. சரி மனோஜ், நான் இதுதான் சொல்ல வந்தேன். எனக்கு டைம் அதிகமா இல்ல. வேற ஊருக்கு போற ஏற்பாடெல்லாம் செய்ய. கொஞ்சம் சீக்கிரமா பணத்தை கொடுத்துரு. நானும் டைவர்ஸ் கொடுத்துறேன். நான் வரேன். வாங்கண்ணா. என்ன 2 பேரும் சீக்கிரம் வந்துட்டீங்க? லேட்டா வந்தா உன்கிட்ட ஸ்டூடெண்டா தான் பேச முடியும். இப்போ வந்தா கொஞ்சம் அண்ணனாவும் பேசலாம்ல. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் தான் வந்தோம். என்ன விஷயம்? அன்னைக்கு மிஸ்ரா சரி எல்லாரும் முடி வச்சு லவ் சொன்னார்ல. ஆனா நானும் அதை அன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. மிஸ்ரா சரி எல்லாரும் முடி வச்சு சொல்லியிருக்க கூடாதுதான். ஏதோ ஹிந்தி பட ஹீரோ மாதிரி நினைச்சு பண்ணிட்டாருமா. அவர் சொன்ன விதம் தப்பா இருக்கலாம், ஆனா அவர் உன்னை உண்மையா லவ் பண்றாரு. உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தாரா? சேச்சா, அவரெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லமா, நாங்கள தான் பேசுறோம். ஆள் நல்லவர் தானம்மா, கள்ளங்கப்படலாம் மனுஷன். உங்க வீட்லயும் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு. ஸ்வேதா, மிஸ்ரா சார் ரொம்ப நல்லவரு, படிச்சிருக்காரு, நல்ல வேலையிலயும் இருக்காரு. உங்களுக்கு ஏத்த ஆள்தான் அவரு. இங்க பாரு, அங்க எங்க மாப்பிள்ளை தேடி அலையாம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு நல்லவரை ஏன் மிஸ் பண்ண சொல்லு. ஸ்வேதா, நீ என்ன அண்ணன் தான் கூப்பிடுற, நானும் உன்னை தங்கச்சியை தான் பாக்குறேன்.
அந்த ரைட்ஸ்ல தான் சொல்றேன். கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி உங்ககிட்ட அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா இவர்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. எப்படியாவது உங்ககிட்ட லவ்வ சொல்லிடணும்னு ஒரு எமோஷன்ல அப்படி பண்ணிட்டாரு. ரொம்ப யதார்த்தமான மனுஷன். நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி ஏன் கன்சிடர் பண்ண கூடாது? நீங்க அவரை பத்தி சொல்றதை விட நல்லா இங்கிலீஷ் கலந்து பேசுறீங்க. அதுவே எனக்கு ஹாப்பியா இருக்கு. அட நீ விஷயத்துக்கு வாமா. நீங்க 2 பேரும் என் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றீங்கன்னு தெரியுது. மிஸ்ரா நல்லவர் தான், ஆனா மேரேஜ்ங்கிறது ஒரு பெரிய கமிட்மெண்ட். இப்ப நான் ஹாப்பியா இருக்கேன். தப்பா ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தா அப்புறம் லைஃப் லாங் நான் தான் ஃபீல் பண்ணணும். இல்லம்மா, அவர் தப்பான ஆள் கிடையாதுல்ல. அண்ணா, ஒருத்தர்கிட்ட நார்மலா பழகுறது வேற, ஆனா அவரை நம்பி மேரேஜ் லைஃப்ல போறது வேற. அவசரப்பட்டு நான் யாருக்கும் ஓகே சொல்லிட முடியாதுல்ல. ஸ்வேதா சொல்றது சரிதானுங்க. கல்யாண விஷயத்துல எதையுமே கொஞ்சம் யோசிச்சு தானே பண்ணணும். கரெக்ட் தான். இப்பெல்லாம் எல்லா பொண்ணுங்களும் தெளிவாதான் இருக்கு. அவரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பாரான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதனால எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மிஸ்ரா என்னோட லைஃபுக்கு சரியான பர்சனானு நான் செக் பண்ணி தெரிஞ்சுக்கணும். மேபி அதுல அவர் பாஸ் ஆயிட்டா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். பரவாயில்ல, டீச்சர் அம்மா சும்மாவா எடுத்தோம் கவுத்தோம் பண்ணாம மிஸ்ராக்கு டெஸ்ட் வைக்கிறேன்றிய. அது நல்ல விஷயம் தாங்க. ஸ்வேதா சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு. கல்யாணத்துல அவசரப்பட்டு அப்புறமா அவஸ்தைப்படுறதை விட நிதானமா முடிவெடுத்தா அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நீங்க டைம் எடுத்துக்கோங்க ஸ்வேதா. எல்லாம் ஓகே தான், ஆனா ஆள் கொஞ்சம் பாவமா. டெஸ்ட் ரொம்ப டஃபா வச்சிடாத, பாத்து பண்ணு. அண்ணா ஒரு நிமிஷம் நீங்க உட்காருங்க, நான் வரேன். சார், முத்து, அவங்க கிட்ட பேசிட்டீங்களா? பேசித்தான் சார் இருந்தோம். என்ன சொன்னாங்க? அது இப்ப உடனே ஒண்ணும் முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க சார். ஏன், அவங்களுக்கு என்ன பிடிக்கலையா? சார் அப்படிலாம் இல்ல சார், கொஞ்சம் யோசிக்க டைம் கேக்குறா. நீங்களும் கொஞ்சம் அவசரப்படாதீங்க சார், டைம் கொடுங்க சார். எவ்வளவு டைம்? சார் 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 அதெல்லாம் போய் கேட்க முடியாது சார். சண்டை போட்டாலே திரும்ப பேச எவ்வளவு நாள் ஆகும் தெரியும். இதுல பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல எவ்வளவு டைம் ஆனாலும் எடுத்துக்குவாங்க சார். ஏன் சார் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா? அப்படிலாம் இல்ல முத்து, நான் எவ்வளவு டைம் வேணா வெயிட் பண்றேன். ஐ அம் ரெடி. அப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். ஸ்வேதா நல்ல ஒரு முடிவா சீக்கிரம் எடுப்பாங்க சார். ஆனா ஒண்ணு, அவளா சொல்ற வரைக்கும் திரும்ப போய் லவ் பண்றேன் பதில் சொல்லணும்னா இல்ல முத்து, இல்ல இல்ல, அவங்களா சொல்ற வரைக்கும் நான் எதுவுமே வாய் திறக்க மாட்டேன். அதான் சார் பெஸ்ட். கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படி இருங்க, அப்பதான் சார் லைஃப் சூப்பரா இருக்கும். இல்ல மீனா? என்ன சொன்னீங்க? ஏன் இப்படி சொன்னீங்க? சும்மா காமெடி காமெடி. சொல்றீங்களா? சரி சார், வரேன் சார். வாடா, எப்படி இருக்கு? என்னண்ணே மாசா இருக்கீங்க? மாசம் இருக்கா? தம்பி எல்லாம் முடிஞ்சிருச்சாப்பா? அவ்வளவுதான் மேடம், முடி போகுது மேடம். சரி நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க போங்க. சரிங்க. ஹாய் ஹாய். அது தரக்கூடாது. இருமா, இது டெக்கரேட் பண்றதுக்கு விளையாடுறதுக்கு இல்ல. நான் No, no, no. அம்மா சொன்னா கேட்கணும். வா, நான் விளையாடுறேன் மம்மி. அப்புறமா. ஓகே சரி, அம்மா சொன்னா கேட்கணும், அமைதியா இருக்கணும். ஓகேவா? வெயிட் பண்ண மாதிரி. வாங்க மாப்பிள்ள, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன்? நானே எல்லாத்தையும் முடிச்சிட்டு உங்களுக்கு போன் பண்ணலாம்னு இருந்தேன். என்ன முடிச்சிட்டு? புரியலையே. வாங்க காட்டுறேன். இங்க பாரு, போயெல்லாம் பாத்தியா? நல்லா இருக்குல்ல? ஆமா, புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்தியா? எடுத்துட்டு வரலையா? அது ரொம்ப சின்னதா இருக்குமா, பெரிய ஃப்ரிட்ஜா 4 டோர் இருக்க மாதிரி ஆர்டர் கொடுத்திருக்கோம். அப்படியா? அதுக்குள்ள நம்ம பூவெல்லாம் போட்டு வச்சிடலாமா? ப்ரோ வாழ்த்துக்கள், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. சக்திவேல் சார், ஒரு நிமிஷம் வாங்க. அங்க பாரு. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் பண்ணிடலான்னு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். இன்னைக்கு விட்டா அப்புறம் 15 நாளுக்கு நல்ல நாளே இல்ல. அது புரியுது, இருந்தாலும் நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் முடிஞ்சு 1 மாசத்துக்குள்ள என் பொண்ணு சரியாயிடுவான்னு. அதுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும்ல. சரி நான் பேசுறேன். ஹஸ்பண்ட், நீயே போடுறியா? இந்தா. பப்பரப்பா மனோஜ், ஒரு நிமிஷம். என்ன சார் இது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? பப்பரப்பா மனோஜ், சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. உங்க வாழ்க்கையை தொடங்குறது தான் நல்லதுன்னு தோணுது. அதெல்லாம் முடியவே முடியாது சார். முதல்ல எனக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. இப்போ மட்டும் சாந்தி முகூர்த்தம் நடந்தது வெளியில தெரிஞ்சுக்குவீங்க, அப்புறம் எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். யோ, இது நல்ல கதையா இருக்கே. உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா நாங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனோம்? சார் இதெல்லாம் சட்டப்படி தப்பு சார். டிவோர்ஸ் நடக்காம எதுவுமே நடக்காது. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு இப்படி இருக்கும்போது எப்படி சார்? நான் தான் சொல்றேன்ல, எல்லாம் நடந்ததுன்னா சரியாயிடும். அந்த பொண்ணோட கட்டத்துல அப்படிதான் இருக்கு சார். அந்த கட்டத்துல அப்படின்னு எவ்வளவுதான் சார் இருக்கு சார். முதல்ல நம்ம பேசின பணத்தை கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவங்க சொல்றதை கேட்கறேன். இல்ல பப்பரப்பா மனோஜ், இது நடந்தப்புறம் கூட இல்ல சார், நானே ஆண்டி கிட்ட பேசுறேன். பப்பரப்பா மனோஜ். ஆண்டி, கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நீங்க பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, உங்க பேச்சு நம்பிதான் நானும் தாலியை கட்டினேன். இல்ல மாப்பிள்ள, அது வந்து ஆண்டி நீங்க பணம் கொடுக்குறேன்னு சொன்னதுனாலதான் அதை வச்சு நான் சில கமிட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேன். அதனாலதான் கேட்கிறேன். இது எல்லாத்தையும் விட எனக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகல, அதுக்கு பணம் தேவைப்படுது. நீங்க அன்னைக்கே பணம் கொடுத்திருந்தீங்கன்னா இப்ப எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருக்கும். நீங்க அதெல்லாம் செய்யாம இப்ப வந்து திடீர்னு சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும்னு சொல்றீங்க. அது இல்ல மாப்பிள்ள, இதெல்லாம் எப்படி நடந்துதான் ஆகணும்.
அதுவும் இன்னைக்கு விட்டா வேற நாள் நல்லா இல்ல, அதுக்குதான். ஆண்டி இப்ப மொத்தம் சாந்தி முகூர்த்தம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருக்குமே நாள் சரியில்லாம போயிடும். முதல்ல நான் டைவர்ஸ் வாங்கணும், அதுக்காக தான் சொல்றேன். முதல்ல எனக்கு பணத்தை கொடுங்க. இல்ல மாப்பிள்ள, முதல்ல நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கட்டும். ஆண்டி அதுக்கு நான் ஒத்துக்க முடியாது. கல்யாணம் பண்ண பணம் தரேன் தானே சொன்னீங்க, நான் பண்ணிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் ஆன உடனே எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருக்கணும். சொன்னேன், புரிஞ்சுக்கல. டிவோர்ஸ் நான் முதல்ல வாங்கணும். இது மட்டும் வெளில தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால முதல்ல பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். மாப்பிள்ள நில்லுங்க, மாப்பிள்ள மாப்பிள்ள நில்லுங்க, மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள. என்ன சார் இப்படி பேசிட்டு போறாரு? அது ஒண்ணும் இல்ல மேடம், இப்ப அப்புறப்பா மனோஜுக்கு சந்திராஷ்டமம். நான் கிளம்பும் போதே கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு போலான்னு சொன்னேன். அவர் தான் கேட்கல. நம்ம சைலண்டா இருந்தாலும் சந்திராஷ்டமம் இப்படிதான் வேலையை காட்டும். நாளைக்கு சாயந்தரம் எல்லாம் சரியாயிடும். சரி சார், அதெல்லாம் இருக்கட்டும். அவர் எப்ப இங்க வருவாரு? நான் சாந்தி முகூர்த்தத்தை எப்ப வைக்கிறது அதை சொல்லுங்க. எல்லாம் முடிவு பண்ணிட்டு சொல்றேன். அதுக்கு முன்னாடி முடிஞ்சா அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துரு. பணம் வந்தாலே அவர் சரியாயிடும். நான் வரேன் மேடம். அக்கா நான் சொன்னல, அது இவதான்க்கா மேனேஜர். ஹலோ சரி உட்காருங்க சார். For that event, we need a floor decoration. Our office has 3 floors in all. எஸ் எஸ். What happened? நோ நோ. If you do not understand English, we will not be able to negotiate this deal properly. சார், 1 செகண்ட். I'll discuss with my team and let you know. This is my card. ஓ, கலக்கிட்டீங்களா? கலக்கிட்ட போ. என்னமோ இங்கிலீஷ் பேசுற நீ.